ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஹெச்இஎல் ஷேர்ஸில் புதுசாக ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா இது லேர்னிங்காகவும் சேர்த்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏற்கனவே இந்த சேனல்ஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது லேர்னிங்க்கு கண்டிப்பாக உதவும். ஏன் அப்படின்னா நேற்று கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளாஸ் முடியும் போது சில ஷேர்ஸஸ் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது எதிர்ச்சியாக மாட்டுச்சு. ஸோ ஏழுமலைக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொன்னார். சார் இது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலுமே எஸ், கப் அண்ட் ஹேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் ஆரம்பித்ததும் சரி, டெக்னிக்கல் கிளாஸஸ் இது வரைக்கும் 10 காசு வாங்காமல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மிக முக்கிய நோக்கம் நான் இந்த 10 வருஷமாக நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டோட நிறைய பேர் வெளியில் போகிறாங்க. அவங்கள போகிறத தடுக்கணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணணும், அதுதான் என்னுடைய மிக முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் இது 4வதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டிசிஎஸ் ஒன்றும் போயிடுச்சு, பாரதிக்கும் போயிடுச்சு. இது ரன்னிங்கில் இருக்குது, டாடா கன்சூமர். ஓகே, இதெல்லாம் ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட்டை போட்டு நம்மளே டெம்ப் பண்ணி விட்டார். ஐடிசி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், விவேக் ஹரி நாராயணன். அவர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, do not understand how your chart tell you the future earning of the company. இந்த நிறுவனம் எதிர்காலத்தில் எவ்வளோ சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறது, இல்லை வளர்ச்சி எப்படி இருக்கும் போது எப்படி டெக்னிக்கல் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இஃப் தட் இஸ் ட்ரூ, இது உண்மையாக இருந்தால் எவ்ரி ஒன் would be a billionaire by now அப்படின்னு போட்டிருக்காரு. இதுதான் சார் நானும் சொல்ல வரேன். இந்த மெத்தடை தெரியாமல் தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எங்கே புக் பண்ணுறது, திருப்பி எங்கே அந்த டர்னிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்காங்க. அதை தான் நான் டீச் பண்ணுறேன். குறிப்பாக பைசா வாங்காமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் காரணம் வரும் அப்படிங்கிறதானே எந்த காரணத்தையும் நான் பைசா தொடரதே இல்லை. பட் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவர் போட்டிருக்காரு, என்னென்னா ஸ்டாப் லூரிங் எ நியூ இன்வெஸ்டர் வித் திஸ் ட்ராப்புங்கிறாரு. எனக்கு இது நம்ம ட்ராப்பே கிடையாது. இது நான் காசு கொடுத்து இந்த சர்வீஸை நான் பண்ணியிருந்தா கூட ஒரு ட்ராப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் நான் இப்படி ஒரு வீடியோ போடுறதுனால எல்லாரும் போய் ஐடிசி வாங்க போகிறாங்களா? இல்லை. இன்றைக்கி ஒரு பெல் போட போகிறேன், எல்லோரும் போய் வாங்க போகிறாங்களா? இல்லை. இது ஒரு கைட்லைன் மாதிரி. ஏற்கனவே சொல்லிட்டேன், டெக்னிக்கல் என்பது இருட்டில் தேவைப்படக்கூடிய ஒரு டார்ச் மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கணும். பட் நான் திருப்பி சொல்கிறேன், கிளாஸஸ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு இருக்கும். 2 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். விருப்பம் இருக்கும், தாராளம் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். சொல்லித்தர நான் தயாராக இருக்கேன். விவேக் ஹரிநாராயண், நீங்கள் கூட தாராளமாக வரலாம். கூகுள் மீட் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கண்டக்ட் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதை விட நான் என்ன சொல்கிறது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு மேலே என்னால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. மேபி நீங்கள் எங்கேயாவது நல்ல செமையாக அடி வாங்கிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது. பட் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் என் வெளியில் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், வரவங்க வரலாம். இப்போ நம்ம ஏழுமலை சார் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாதோ அப்படின்னு நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னென்னா, எங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 36 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேப் இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் சார்ட்டை சுருக்கிட்டு வேறு எங்கேயாவது கேப் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. பட் என்னென்னா இந்த கேப் ஃபில் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்தோடனே கீழே விழுந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது எங்கேயாவது கேப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் 42 அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஜோன் என்ன ஆச்சு அப்படின்னா அதுவும் இந்த கேப்பை ஃபில் ஆகிடுச்சு. ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கேப்ஸு சமீபத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இது வேறு ஒரு பேட்டர்ன் இருக்குது. எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவர் என்னென்னா கப் அண்ட் ஹேண்டில்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த ரேஞ்செல்லாம் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது ஈவன் நேராக எங்கே இருக்கோ இங்கேயும் மார்க் பண்ணணும். இப்போ இது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பை நம்ம ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜோனில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த ஷேர்ஸ் திருப்பியும் அது மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 36 37 கீழே ஒரு 27 வரைக்கும் அது டர்ன் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பேர் என்னென்னா இதுதான் கப்பு அப்படின்னு பேர். இப்படி கப். ஓகே, அடுத்தது ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது கொஞ்சம் கீழே இறங்கி திருப்பியும் மேலே போகுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, கப் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ இதை நீங்கள் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் இந்த ஜோனுக்கு மேல் இது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுக்கும் போதுனா என்ன ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த ரூல் என்ன அப்படின்னா இதுதான் கப் அப்படின்னா இது ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆகும்னா முதல்ல கவுத்து போட்ட மாதிரி ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்னது கப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கப் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னா அடுத்தது ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ மேலே போயிடுச்சு. இந்த பங்கு இப்படி மேலே போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் கீழே வரும்.
அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 37ங்கிற ரேஞ்ச். இதில் 10-20 காசு முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ 37 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தான் பை ஜோன். இந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும் இந்த ஷேரை. இது மெல்லன்னா ஏறிட்டு அப்படி இறங்கி இப்படி வந்து வரும். அது முன்ன பின்ன இருக்கலாம். எப்படி இந்த டைமென்ஷன்லேயே இருக்க ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ஜோனை போய் அடையும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கப் அண்ட் ஹேண்டில். இப்படி தான் வந்து அதை ஃபர்தராக வந்து பெல்லு ட்ரேட் ஆக போகுது. இந்த ஷேர்ஸை நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியும். இந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னாலும் இப்போ வந்து 39 ரூபா ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2 ரூபா இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜோன். அப்படின்னா இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். கீழே பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாப் லாஸ்க்கான ஜோன். இந்த ஜோன் இப்போ வந்து ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நார்மலுக்கான ஜோன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரைக்கும் போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 32-50ங்கிற ஜோன்ஸ் இருக்குது. மேலே 47 வரைக்கும் போவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே இந்த ஷேர் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 27 ரூபா அப்படின்னு வந்துட்டு ஸோ என்ன ஆச்சுன்னா 37 ரூபா போச்சு. ஸோ இந்த 10 ரூபா என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே கவுத்துப்பட்டால் என்ன ரூல் அதானே. ஸோ 37லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த 47 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இன் பிட்வீன் ஏதாவது ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். மேலே கண்டிப்பாக போகும், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட் அல்டிமேட் ஸ்டாப் லாஸ் 32. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு யாராவது என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக அப்ஸ்டாக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு ட்ரேடுக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனுக்கான சார்ஜஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சி மாதம் 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷலாக வந்து யாரெல்லாம் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் சர்வீஸும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.